இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் பே லேட்டரில் வந்து எப்படி நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ இந்த பே லேட்டர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்னென்ன பில் பேமெண்ட்லாம் வந்து பே பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் வந்து தேவைப்படும், இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த பே லேட்டர் அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் ஜஸ்ட் 1 மினிட்ஸில் உங்களுடைய டீட்டெயிலை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கிரெடிட் லிமிட்டை வந்து வாங்கிக்க முடியும். ஜஸ்ட் உங்களோட பேன் கார்டு நம்பர் அப்புறம் உங்களோட பேசிக் டீட்டெயில் மட்டும்தான் வந்து கேட்பாங்க. எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது. 1 மினிட்ல நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த பே லேட்டரில் நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணலை அப்படின்னா கீழே இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பே லேட்டர் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் லிமிட்டே அவ்வளோதான், அதுக்கு மேலெலாம் வந்து கொடுக்கல. அதே மாதிரி இதில் வந்து கிரெடிட் கார்டு ஆப்ஷன்லாம் கிடையாது. இப்போதைக்கு பே லேட்டர் மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு எல்லா விதமான பில் பேமெண்ட்டையும் பே பண்ணிக்க முடியும். டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் வந்து இதில் வந்து அவைலபிளாக இல்லை. மற்றபடி எல்லா இடங்களையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,000க்கும் மேற்பட்ட பிராண்டோட நாங்கள் கொலாபரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் நிறையவே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மினி கேஒய்சியே வந்து இதுக்கான போதுமானது. ஸோ இப்போ வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கீழே கொடுத்துருக்க அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ இதில் வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவோம். உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணதுமே அடுத்தது உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் உங்களோட மொபைல் நம்பர் ஓடிபி மூலமாக வெரிஃபைட் ஆனதுனால டிக் விழுந்திருக்கும். ஸோ அடுத்தது உங்களோட ஃபுல் நேம், இது வந்து உங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். உங்களோட லாஸ்ட் நேம் எதுவோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க, இல்லை இனிஷியல் இருந்ததுன்னா அதை என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த், இதுவும் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். உங்களோட ஜெண்டர் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் பேங்க்கில் வந்து ஏதாவது ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான இமெயில் ஐடியை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். அப்படி நீங்கள் எந்த இமெயில் ஐடியும் கொடுக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு இமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு செக் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து கொடுத்துருக்கிற செக் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடியை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். இப்போ உங்களோட ஜிமெயில் பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிள் ஆப்பில் இருந்து ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பேன் கார்டு டீட்டெயில் கேட்காமையே வந்துட்டு கிரெடிட் லிமிட்டை வந்து காமிச்சிடும். ஒரு சிலருக்கு பேன் கார்டு டீட்டெயில் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த்தையும் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் லிமிட்டை வந்து செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா உங்களோட கிரெடிட் லிமிட்டை வந்து ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு வேலை எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு விழுந்துரும். ஸோ வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு விழுந்துருச்சுன்னா அடுத்த 1 மந்த் கழிச்சு மறுபடியும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் எப்படி உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஷோ பண்ணும் அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இது மாதிரி உங்களுக்கு கிரெடிட் லிமிட் வந்து ஷோ பண்ணுவாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 4,200 ரூபாய் வரைக்கும் எனக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் லான்ச் பண்ண புதுசில் அதிகமாக பில் பேமெண்ட் வந்து பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஷாப்பிங் சைட் நிறைய பில் பேமெண்ட் வந்து பண்ணுறதுக்கான புது அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரீபெய்டு மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம், போஸ்ட்பெய்ட் ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம், கேஸ் பில் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்க முடியும் இதில் கொடுத்துருக்க லிமிட்டை யூஸ் பண்ணி. அதே மாதிரி உங்களோட காருக்கான ஃபாஸ்டாக் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ராட்பேண்ட் ரீசார்ஜ், அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட்டு, டிடிஹெச் ரீசார்ஜ், டேட்டா கார்டு, லேண்ட்லைனு, பைப் கேஸு, வாட்டர் பில்லு, ஸோ இவ்வளோ பில்லு வரைக்கும் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொமோட்டோவில் நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது இதை யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்படி பேமெண்ட் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து ஆஃபர்ஸும் வந்து கொடுக்குறாங்க. சொமோட்டோ மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது அதில் 10% டிஸ்கவுண்ட்டு இந்த மாதிரி நிறைய ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி மேக் மை ட்ரிப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜியோ மார்ட்டு, பிக் பாஸ்கெட்டு, பி லிங்கிட், அதுக்கப்புறம் வந்து ஈட் ஷேரு,
டாட்டா 1mg, அதுக்கப்புறம் ரேபிட்டோ, செப்டோ, ஸோ இது மாதிரி நிறைய அப்ளிகேஷனை இப்போ வந்து டைப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்லாம் நீங்கள் வந்துட்டு இந்த கிரெடிட் லிமிட்டை வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா QR கோடை ஸ்கேன் பண்ணி பில் பேமெண்ட் எதுவும் பண்ணல. ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து இல்லை. ஸோ அதை தவிர நீங்கள் வந்துட்டு பில் பேமெண்ட் டைரக்ட் பில் பேமெண்ட் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒருவேளை ஃபியூச்சரில் வந்து QR கோட் ஸ்கேனரை வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒரு பில் பேமெண்ட்டையும் பே பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த கிரெடிட் லிமிட்டை நீங்கள் வந்து 30 டேஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைமாக யூஸ் பண்ணிக்கலாம். 30 நாள் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த கிரெடிட் லிமிட்டை எந்த ஒரு ப்ராசஸிங் ஃபீ இல்லாமல் வட்டி இல்லாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த அவங்க பில்லிங் டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை ரீபேமெண்ட் எதுவும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹1 கூட வட்டி கிடையாது. அதே மாதிரி இந்த கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராசஸிங் ஃபீயும் வந்து பிடிக்கவும் மாட்டாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பில் பேமெண்ட் எதுவும் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் பேமெண்ட் எதுவும் பண்ணால் போதும். ஜஸ்ட் 1 மினிட்ல உங்களோட கிரெடிட் லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் எவ்வளோ கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த கமெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் பே லேட்டருக்கு நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.